ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தான் தியானிக்க போகிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ இதுக்கு முந்தின ஒரு வசனத்தை, ரெஃபரன்ஸ் வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். இடத்துல நாம் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், மக்களாகிய நாம் இருக்கிறதுபடி நாம் பேசுகிறோமா? இருக்கிறதை நாம் இருக்கிறதுபடி பேசுகிறோமா? இல்லை வேறு விதமாக பேசுகிறோமா? மற்றவர்களை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அளவிலே நாம் பேசுகிறோமா? இல்லை மற்றவர்கள் மனதை துன்புறுத்துகிற வழியிலே நாம் பேசுகிறோமா? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்றால், எங்கே 2-3 பேர் சேர்ந்து அமர்ந்து நாம் ஜெபிக்கிறதுக்கு பதிலாக பேசுகிறோமோ அங்கே தீமைக்கு நாம் வழிவகுக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன, நாங்கள் நல்லது தானே பேசுவோம், எப்படி அது தீமையாய் வரும் என்று நம்ம பேசுவோமானால், நாம் இங்கே உட்காந்தாவிலே 2 பேருக்கு உண்டான கான்வர்சேஷன் எப்படி இருக்கிறதுனா, அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அவங்க முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். ஓ அப்படியா, இல்லை பெரிய இதாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சே, இப்போ என்ன? அப்போ அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்ததை இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எல்லாம் அவர்களை பற்றி தப்பாய் பேச நேரிடும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை உங்களிலும் என்னிலும் இருக்க கடவுது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ உள்ளதை உள்ளதென்றும் பேச வேண்டும். கிறிஸ்துவானவர் அவரால் என்ன முடியுமோ அதை செய்கிறார். அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் அவருடைய தாயானவர் வந்து கேட்கிறார், இயேசு இந்த மாதிரி குறைவுபட்டிருக்கிறது, உங்களால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் என் நேரம் வரவில்லை, நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தேவனிடம் வேண்டுதல் செய்து தான் அந்த அற்புதம் செய்வதற்கு உண்டான அனுமதியை பெற்றுதான் அங்கே அற்புதம் செய்யப்படுகிறது. நாம் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது இல்லை வாழ்க்கை. அப்போ உள்ளதை உள்ளதென்றும் நாம் செய்ய வேண்டும். அப்போ உள்ளது என்றால், இப்பொழுது என்னால் அற்புதம் செய்ய முடியும், கர்த்தராகிய நான் இதை அற்புதமாய் மாற்றுகிறேன். அப்போ தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாய் மாற்றப்படுகிறது. 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு உணவளிக்க முடியுமா? முடியவே முடியாது, யாராலும் கூடாத ஒன்று. ஆனால் நாம் வாய் அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடிந்தது. உள்ளதை உள்ளதென்று செய்திருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன். எல்லாம் அந்த வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் வருகிறார்கள். ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இயேசுவே, நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்ல பிரசங்கம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த காயின் யாருக்குரியது என்று கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இவர்கள் தந்திரமாக பேசுகிறார்கள் என்று. முன்பு 2 பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, ராயனுடைய முத்திரை இருக்குது, இந்த பக்கம் ரூபாவுடைய முத்திரை இருக்குது. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் நீங்கள் செலுத்துங்கள். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் நாட்டு மக்களுடைய நலப்பணி திட்டம் எப்படி நடக்கிறது? அந்த ராயனுடைய வரி பணத்தை வைத்து தான் ரோடு போடுவதாக இருக்கட்டும், மற்ற நல்ல காரியங்களை செய்வதாக இருக்கட்டும், அந்த நிதியிலிருந்து தான் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்போ மக்களாகிய நம்மிடமே இருந்து எடுத்து நமக்கே செய்கிற ஒரு திட்டம் தான் நம் ராயனுக்கு வரி கொடுக்கக்கூடாது என்று சொல்வது நியாயமில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரிந்திருக்கிறது. இப்போ நாம் வீட்டில் இருக்கிறோம், மற்றவர்களை பற்றி மிகவும் குறைவாக பேசுகிறோம். நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தோம், என்னன்னு தெரியல, ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துவிட்டது. ஆனால் நாம் அவர்களை தரைக்குறைவாக பேசுகிறோம். நான் வாழ்வில் எப்போதும் தொடர்ந்து யோசிக்கிற ஒன்று,
ஒரு கலசம் தண்ணீர் ஒரு வீட்டிலிருந்து குடித்தால் கூட அந்த வீட்டை நாம் மறக்கக்கூடாது. அவர்களுக்காக நாம் நன்றியோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்டது, என் முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நல்லவனாக மாறுவதற்கு உண்டான முயற்சியை நான் எடுக்க வேண்டும். இப்போ நான் இசைத்துறையில் இருப்பதனால் நான் ஒன்று சொல்கிறேன், எந்த இசைக்கருவியாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நாம் மீட்டும் போது, பயிற்சி எடுக்கும் போது மட்டுமே நாம் வித்வத்துவத்தை அடைய முடியும். அப்போ அந்த வித்வத்துவம் என்பது யார் சர்டிஃபிகேட் கொடுக்கிறது? ஒரு கல்லூரியில் படித்தோம், கல்லூரியிலே இவர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு கொடுப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு கச்சேரி மேடைகளிலே ஏறி கச்சேரியை வாசித்து விட்டு இறங்குவது என்பதுதான் சர்டிஃபிகேட். அந்த நாளிலே அந்த இடத்திலே எப்படி ரொம்ப ஞானமாக செயல்பட்டோம் என்பதுதான் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுப்பார்கள் என்றால் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு சர்டிஃபிகேட். நீங்கள் சரியாக வாசிக்கவில்லை என்றால், ஒருவேளை நீங்கள் சரியாக பயிற்சி எடுத்து அதை சரியாக வாசிக்கவில்லை என்றால் அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நம் வாழ்விலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டும் நான் சரியாக அவரை பிரதிபலிக்கவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை எனக்குள்ளே இல்லாதபடியினாலே நான் இல்லாதது போல பேசுகிறேன், இருக்கிறதை அதையும் இல்லாதது போல பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொன்ன வார்த்தைகள் தான் இது. மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உங்களிடம் உண்மையாகவே காசு இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவராக நினைக்க வேண்டாம், என்னிடம் கொஞ்சம் தான் காசு இருக்குது, அது எனக்கு தேவைப்படுகிறது, ஆனால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். இன்னொன்று, அந்த எதிர்பார்ப்பை நாம் குறைத்து கொள்ளும் போது இந்த காசிப், இந்த கோழி சொல்லுதல், இல்லை பொறாமைப்படுகிறதான அந்த விஷயம் நம் வாழ்விலே இல்லாமலே போய்விடும். எதிர்பார்ப்பை நாம் குறைத்துக் கொள்வோம். நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அவராலே எல்லாம் கூடும், எல்லாம் அவராலே கூடும். மனிதர்களால் செய்ய முடியாது. ஒருவேளை அவர்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கலாம், நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம், ஆனால் அது வாய்க்காமல் போனால் அது நம்மளை எதிர்பார்த்தவர்களுக்கும் நம்மளை நம்பி இருந்தவர்களுக்கும் அது அவர்களுக்கும் பயனளிக்காமல் போய்விடும். ஆகவே முக்கியமாக காசு விஷயத்திலையும் சரி, மற்ற பொருள் உதவிகளிலும் சரி, நாம் எதிர்பார்ப்பை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு, நாம் மற்றவர்கள் மேல் வைக்கிற எதிர்பார்ப்பை நீங்கள் உங்களுக்குள்ளாக திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் நம்மிடம் ஏதாவது கேட்டால் என்னால் கொடுக்க முடியுமா என்று நாம் யோசிக்கிற ஒரு நிலையிலே இருக்கிறோம். என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, ஏன் அவன் வசதியாக இருக்கிறான் என்று நீங்களாகவே தப்பு கணக்கு போட வேண்டாம். யாரை விடவும் பெரியவர்கள் இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து எல்லாரையும் சரிசமமாக படைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அந்தஸ்தை வைத்தும் பணத்தை வைத்தும் பொருளை வைத்தும் நீங்கள் வேறு பிரிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் வேற விதமாக வேறு பிரிக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். அப்ப ஏழ்மை கோலம் எடுத்த ஏழ்மையாக இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஞானியாக இருக்கிறவர்களை, வசதி படைத்தவர்களை ஒருவேளை கர்த்தர் பைத்தியக்காரனாக பார்க்கிறார். பைத்தியக்காரனவனை எல்லாம் கர்த்தர் ஞானியாக பார்க்கிறார். காசை வைத்து ஒருவரை நாம் வேல்யூவேஷன் பண்ண முடியாது. ஆகவே இந்த தவறுக்கெல்லாம் யார் முக்கிய கர்த்தாவாக இருந்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த பிறகு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். இது யாராக இருந்தாலும், எந்த பிரசங்கியாராக இருந்தாலும் இதை சொல்லாமல் இந்த பிரசங்கத்தை முடிக்கவே முடியாது. நான் உங்களுக்காக படித்து காமிக்கிறேன். ஆதியாகமம் 3:1 நான் ஒரு சில வசனங்களை படிக்கிறேன், நீங்கள் சற்று கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டார். அப்ப ஏவாளிடம் இந்த சர்ப்பமானது கேட்கிறது, தேவனாகிய கர்த்தர் இப்படி சொன்னாரா? தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடுங்க, இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று உங்களிடம் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீயானவள் சொல்கிறார், ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான்.
அப்போ திட்டவட்டமாக கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அதை சொல்லும் பொழுது இங்கே 17வது வசனம், 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆகவே சாவா என்று ஆண்டவராகிய இயேசு கட்டளையிட்டிருக்கிறார். இங்கே பாருங்க, மத்தேயு 5:37வது வசனம், உள்ளதை உள்ளதென்று, அப்ப நீ சாகவே சாவா என்று கர்த்தர் மனிதனுக்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் உள்ளதை உள்ளதென்று சொல்லியிருக்கிறார். 4வது வசனம், அப்போது சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்றார். அப்ப உள்ளதை உள்ளதென்று சொன்ன தேவன் அங்கே அவருடைய வார்த்தை இங்கே மறுக்கப்படுகிறது. இல்லாததை கட்டுக்கதையாக இந்த சாத்தானானவன் சர்ப்பத்தின் வழியாக பேசியிருக்கிறான். இங்கே பாருங்க, அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, அந்த உண்மைத்தன்மையே இல்லை. பிசாசு இப்படிதான் மனிதர்களை வஞ்சிக்கிறவனாகவே இருக்கிறான். என்ன செய்வானா, தப்பா சொல்லுவான். நம்மளுடைய குடும்பத்தை பற்றியும் நம் உறவினர்களை பற்றியும் இன்னும் நண்பர்களை பற்றியும் அடித்தளத்தில் இருக்கிற நம்மளுடைய உடன் ஊழியர்களை பற்றியும் தப்பாக சொல்லிக் கொடுப்பான். இது யாரால் சொல்லிக் கொடுப்பான் என்றால், அங்கு சர்ப்பமானது தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது. இங்கே சர்ப்பத்துக்கு பதிலாக இங்கே மனிதனுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு வேலையை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமாதான குலைச்சல், சண்டை, பிரிவினைவாதம், பிரச்சனை வருகிறது என்றால் இது உங்களால் உண்டானதல்ல, உங்கள் உறவினர்களால் உண்டானதல்ல. சாத்தான் தந்திரமாக உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குறதுக்கு உண்டான வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இனம் கண்டு கொண்டால் நாம் சாத்தானை விரட்டி அடிப்போம். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கிடையே வந்துவிட்டால் அங்கே சமாதானம் நிலவும். அப்ப அமைதி நிலவும். அந்த அமைதி இருந்தால் நம் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். நாம் அமைதியாக இருக்கும் பொழுது சமாதானம் நிலவும். சமாதானம் இருந்தால் அங்கே பிரச்சனை வராது, எதிர்பார்ப்பு குறைந்துவிடும். மாறாக அன்பு நிறைவான ஒன்றாய் அங்கு இருக்கும். நான் இதை முடித்து விடுகிறேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த வசனத்தை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், நான் மற்றவர்களை பற்றி ஒருவர் தவறாக சொல்வதை நான் கேட்டு அதில் இன்பம் அடைந்து அந்த இன்பத்தை என் சகோதரனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் ஊட்டி விடுகிறவனாகவே இருக்கிறேன். அவர்கள் அப்படி இருந்தார்களாம், இப்போது நாசமாக போய்விட்டார்களாம், காரில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாம், ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கிறார்களாம் அப்படின்னு என்று நான் சொல்லி சந்தோஷப்படுவதில்லை வாழ்க்கை. ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான சிந்தனை எனக்குள்ளே இருக்குமானால் நான் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் எதிரி. நான் தான் முதல் எதிரி. ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். மற்றவர்கள் யாரை பற்றியாவது தவறாக பேசினால் அவர்களை பேசும்போதே நிப்பாட்டி விடுங்கள். பிரதர், சிஸ்டர், தயவு செய்து யாரை பற்றியும் என்னிடம் பேசாதீர்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை உங்களிலும் என்னிலும் இருப்பதாக. நாம் யாரை பற்றியும் தவறாக பேச வேண்டாம். கர்த்தர் ஒரு நாளும் மனிதர்களை பற்றி தவறாக பேசினதே இல்லை. பழைய பிரசங்கத்தில் நான் சொல்லியிருப்பேன், பிசாசுக்கும் கர்த்தர் இறங்குகிறவராய் இருக்கிறார். பன்றிகள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது. பிசாசு கேட்டானா, லேகியோன், குமாரனாகிய கிறிஸ்துவே, நீங்கள் எங்களை வேற இந்த கடலிலே போய் நாங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படி இந்த பன்றிகள் கூட்டத்திலே எங்களை அனுப்பிவிடும் அப்படின்று கேட்கும் பொழுது கர்த்தர் அதையும் கேட்கிறவராகவே இருக்கிறார்.
அப்போ மனிதராகிய நம்மளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? நாம் செய்வதெல்லாம் தவறு, எனக்கு முன்னேற்றம் இல்லை, நான் பேசுவதெல்லாம் பொய், யாரையாவது பற்றி தவறாக பேச வேண்டும், யாரையாவது நான் ஏமாற்றி சாப்பிட வேண்டும், நான் ஒரு நாளாவது மற்றவர்களை பற்றி குறைவாக பேசவில்லை என்றால் அந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாளை அமையாது என்று நீங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் இப்படி தப்பாக நீங்கள் பேசுவீர்களானால் சர்ப்பத்துக்கு பதிலாக இங்கே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏவாளுக்கு பதிலாக இங்கே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாற்றும்படி வேற யாரும் ஜெபிக்க முடியாது, நீங்கள் மாத்திரமே ஜெபிக்க முடியும். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன வசனம்தான். இந்த வசனத்துக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. ஒரு சின்ன மிளகாவுக்கு, ஒரு சின்ன மிளகுக்கு எவ்வளவு ஒரு வீரியம் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதை சாப்பிட்டு பார்த்தவர்கள் உணர்வீர்கள். அதே போலதான் இந்த வசனத்தை சாப்பிட்டிருக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இன்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன். கர்த்தாவே, நான் உள்ளதை உள்ளதென்று இனி வருகிற காலங்களிலே நான் பேசுவேன், இல்லதை இல்லதென்று நான் பேசுவேன். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது நான் மனம் திரும்ப என்னை தகுதிப்படுத்துக, என் வாழ்வை புதிதாய் மாற்றும் ஆண்டவரே என்று கர்த்தரிடம் வருவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.